Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் பிரத்யங்கிரா தேவி வழிபாடு பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பிரத்யங்கிரா தேவியை எவ்வாறு வழிபட வேண்டும்? பிரத்யங்கிரா தேவியை வீட்டிலே வைத்து வழிபடலாமா? பிரத்யங்கிரா தேவி படத்தை வீட்டிலே வைத்து கொள்ளலாமா என்கின்ற கேள்விகள் தொடர்ந்து சில அன்பர்கள் கேட்டுக்கொண்ட காரணத்தினால இந்த பதிவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். மற்ற தெய்வங்கள் படத்தை வைத்து வழிபடும் போது பிரத்யங்கிரா தேவி படத்தை வீட்டிலே வைத்து வழிபடலாமா என்கின்ற கேள்வி எதனால் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேவியின் தோற்றம்தான் காரணமாக இருக்குது. சிங்க முகத்தையும் மனித உடலையும் கருத்த திருமேனியையும் சிவந்த கண்களையும் கையிலே சூலம் பாசம் அங்குசம் போன்ற ஆயுதங்களை ஏந்தியும் அந்த தேவி சற்றே வித்தியாசமாகத்தான் காணப்படுறாங்க. கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி காணப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு தோற்றத்தை தேவி ஏன் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு பின்னாடி புராண செய்தி உண்டு. ஸ்ரீ நரசிம்ம பகவான் தன்னுடைய பக்தன் பிரகலாதனின் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து ஹிரண்ய கசிபுவை வதம் செய்த பின்னாடியும் கூட அவருடைய உக்ரம் ஆக்ரோஷம் தனிந்தவாடு இல்லை. இதனால் சில பாதிப்புகள் ஏற்பட்டன. அதனால் முனிவர்கள் யோகிகள் ரிஷிகள் சிவபெருமான் கிட்ட போய் நரசிம்மருடைய உக்ரத்தை தணிக்குமாறு வேண்டி நிற்கிறாங்க. அதற்காக சிவபெருமான் எடுத்த உருவம்தான் சரபேஸ்வரர் உருவம். இந்த சரபேஸ்வரருடைய உருவமும் சற்றே வித்தியாசமானதுதான். சிங்கமும் பறவையும் கொண்ட தோற்றம். இவருடைய நெற்றியிலிருந்து தான் பிரத்யங்கிரா தேவியும் சூலினியும், அதாவது காளியும் வெளிப்பட்டார்கள். பொதுவாகவே இறைவன் எந்த உருக்கொள்கிறாரோ அந்த உருவத்திற்கு ஏற்ப தன்னையும் மாற்றிக்கொண்டு அன்னை பராசக்தி உருவத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அதுபோல எடுத்த உருவம் தான் பிரத்யங்கிரா தேவி உருவம், சூலினி உருவம். சூலினின்றது பார்த்தீங்கன்னா காளி தான். இந்த இரண்டு தேவியருமே சரபேஸ்வரருடைய ரக்கையிலே அடைக்கலம் புகுந்து கொண்டு நரசிம்ம பகவானை அணைத்து அவருடைய ஆக்ரோஷத்தை தணிக்கிறார்கள். பொதுவாகவே காளி சூலினி மற்றும் பிரத்யங்கிரா தேவினாலே எல்லாருமே பயந்துக்கிறோம். ஆனால் இங்கே தேவி செய்தது என்ன? நரசிம்ம பகவானுடைய ஆக்ரோஷத்தை தணித்தார். அதுபோல தான் பக்தனை காத்து அரவணைத்து கொள்கின்ற குணம் படைத்தவள் இந்த பிரத்யங்கிரா தேவி. இந்த தேவியின் உருவத்தை பற்றி புராணங்கள் சொல்வது என்னன்னா, 1000 தலைகள் 2000 கைகள் கொண்டவளாக இருக்கிறாள் அப்படின்னு. அன்னை பிரத்யங்கிரா தேவிக்கு அபராஜிதா என்கின்ற இன்னொரு பேரும் இருக்கு. இதற்கு பொருள் என்னன்னா, யாராலும் வெல்ல முடியாது அப்படின்னு. உண்மையிலேயே இந்த தேவியை யாராலும் வெல்ல முடியாது. சிலருக்கு இந்த எண்ணம் எழலாம், யாராலும் வெல்ல முடியாத சக்தி வாய்ந்த இந்த பிரத்யங்கிரா தேவியை ஏன் எல்லாருமே பரவலாக வணங்கவில்லை? சமீப காலத்தில் தான் இந்த பிரத்யங்கிரா தேவியை பற்றி அறிஞ்சுக்கிட்டு வர்றோம். சில கோயில்கள் மட்டுமே இருக்கே. கும்பகோணம் பக்கத்தில் ஐயாவாடி என்கின்ற இடத்துல அன்னைக்கு கோயில் இருக்குது. அங்கே வேள்விகள் நடத்துவாங்க. அதில் மிளகாயெல்லாம் கொட்டுவாங்க. வேண்டினது நடக்கும். நமக்கு தீங்கு விளைவிப்பவர்களை அழிப்பாள் தேவி அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் புராணங்களிலேயே பிரத்யங்கிரா தேவி பற்றி சொல்லப்பட்டு இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு செய்தி புராணங்களில் சொல்லப்பட்டது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ராவணனுடைய மகன் இந்திரஜித் ராமரையும் லக்ஷ்மணனையும் போரிட்டு வெல்ல முடியாது என்பதை புரிஞ்சுக்கிட்டு மிகவும் சக்தி வாய்ந்த பிரத்யங்கிரா தேவிக்குரிய நிக்கும்பலா வேள்வியை தேய்பிறை அஷ்டமி நாளன்று நடுநிசியில் நடத்துகிறான். இந்த வேள்வியை அவன் வெற்றிகரமாக முடிச்சிட்டான்னா இந்திரஜித்தை யாருனாலையும் வெல்ல முடியாது. அதனால் பதபதைத்த விபீஷ்ணன் லக்ஷ்மணர்கிட்ட இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறாரு. உடனே லக்ஷ்மணர் இந்திரஜித் நடத்திய நிக்கும்பலா வேள்வியை தடுத்து நிறுத்தினார். இந்த இந்திரஜித் யாகம் நடத்திய இடம் பாண்டிச்சேரி பக்கத்தில் மொரட்டாண்டி என்கின்ற ஊரில் தான். அங்கே பிரத்யங்கிரா தேவிக்குன்னு பிரத்யேகமான மிகப்பெரிய கோயில் இருக்குது. அதில் 72 அடி உயரத்தில் அன்னைக்கு சிலை இருக்குது. இப்படியெல்லாம் புராண செய்திகள் இருக்கின்ற காரணத்தினால புராண காலந்தொட்டே பிரத்யங்கிரா தேவியை வழிபட்டது நமக்கு தெரிய வருது. அடுத்தது, பிரத்யங்கிரா தேவியிடம் என்னவெல்லாம் வேண்டிக் கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தேவி எதிர்ப்பை விலகக்கூடியவள்.
ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை இது போன்ற கோளாறுகள் எல்லாம் ஏற்பட்டால் அந்த தேவியிடம் வணங்கி கொண்டோமேயானால் அந்த தேவி அந்த பிரச்சனைகளை எல்லாம் விலக்கி விடுவாள். நமக்கு நோய் நொடிகளிலிருந்து காப்பாற்றுவாள். நமக்கு தொடர்ந்து துன்பம் கொடுத்து கொண்டிருப்பவர்களை விலக்கி விடுவாள். நோய் பிரச்சனையா, திருமண பிரச்சனையா, குழந்தை பாக்கியம் இல்லையா, இல்லை நில பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் நம்மிடையே நியாயம் இருக்கும் பட்சத்தில் அந்த தாய்கிட்ட வேண்டிக்கிட்டோன்னா அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியவள். அடுத்தது, இந்த தேவியை நம்ம வணங்க செல்ல வேண்டுமென்றால் கோயிலுக்கு என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிள்ளையார் என்றால் தேங்காய், சிவபெருமான் என்றால் கங்காஜலம் எடுத்துகிட்டு போகணும், சுத்தமான நீர் எடுத்துகிட்டு போகணும். தேவி என்றால் நல்ல மணமான மல்லிகைப்பூ, இது போன்ற ஒவ்வொன்று இருக்கு இல்லையா. அதுபோல் பிரத்யங்கிரா தேவி கோயிலுக்கு போகும்போது நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும், நம்முடைய துன்பமெல்லாம் போகணும், எதிர்ப்புகள் எல்லாம் விளங்கணும்னா நம்ம சிகப்பு மிளகாய் தான் எடுத்துக்கிட்டு போகணும். நாம் எடுத்துகிட்டு போகிற சிகப்பு மிளகாயை நம்ம பெயர் சொல்லி அர்ச்சனை செய்து அந்த தேவிக்கு நடத்துகின்ற யாகத்தில் போடுவாங்க. தேவியின் மகிமையை பற்றி சொல்லணுன்னா ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஐயாவாடி கோயிலுக்கு நான் போயிருக்கேன். அங்கே பெரிய வேள்வி நடத்துவாங்க, யாகத்தை நடத்துவாங்க, ஹோமத்தை வளர்ப்பார்கள். அப்போது அங்கே தங்களுடைய பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சிகப்பு மிளகாயை கொண்டு வருவாங்க. கோவில்லையும் மூட்டை மூட்டையாக வளர்க்கின்ற ஹோமத்தில் போடுவாங்க. நிறைய பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அங்கே ஆனால் ஒரு தும்மலோ, ஒரு இருமலோ, ஒரு கண்ணெரிச்சலோ எதுவுமே ஏற்படாது. நம்ம வீட்டில் ஒரு மிளகாயை வறுத்தாலே எவ்வளவு இருமல் வருது, கார நெடி ஏறிட்டு கஷ்டப்படுறோம் இல்லையா. ஆனால் அங்கே அத்தனை மிளகா மூட்டை மூட்டையாக கொட்டின பின்னாடியும் எந்த ஒரு விதமான நமக்கு ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல், காரல் ஏற்படாமல் அங்கே உட்கார்ந்துருப்போம். இதிலிருந்தே தெரியுது தேவிக்கு நடத்துகின்ற யாகத்தில் தேவி அங்கே குடியிருக்கிறாள் அப்படின்னு. சிலர் சொல்லுவாங்க, நம்ம கண்ணால் சாமியை பார்க்க முடியுமான்னு. பார்க்க முடியல, ஆனால் உணர முடியும். ஒரு மிளகாய் நெடியே நம்ம வீட்டில் தாங்க முடியல இல்லை, ஆனால் அங்கே ஆகுத்தியாக மூட்டை மூட்டையாக கொட்டப்படுகின்ற மிளகாயை அந்த தேவி ஏற்றுக்கொண்டு நம்முடைய பிரச்சனைகளையெல்லாம் மிளகாயாக அங்கே போடுறோம், அதையெல்லாம் தாங்கி கொண்டு நமக்கு நன்மையை செய்து கொண்டு இருக்கின்றாள் அப்படின்றது புரியுது. அதனால் நம்ம பிரத்யங்கிரா தேவியை வழிபடுறதுக்கு தயங்க வேண்டாம். பில்லி, சூனியம், ஏவல் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறவள் அந்த தாய் தான். அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா, உடனே தேவியினுடைய கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் மிளகாயை கொஞ்சம் வேண்டிக்கிட்டு போட்டு வாங்க, எல்லாமே சரியாயிரும். பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை, எதிர்த்து வீட்டுக்காரன் இல்லை, சொந்தத்தில் யாராவது நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா, அதுக்கும் வேண்டிக்கிட்டு போய் தேவிகிட்ட நீங்கள் மிளகாயை கொட்டிட்டு வாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம், உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாம் விலகும். பொதுவாகவே எதிர்ப்புன்னு ஒன்று இருந்தால் தான் நமக்கு பிரச்சனை வாழ்க்கையில் வரும். அது எந்த ரூபத்தில் வேணால் வரும். குழந்தை இல்லாமல் இருக்கிறது, இல்லை வேலை கிடைக்காமல் இருக்கிறது, இது போன்றது இருக்கும். அது எல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம பிரத்யங்கிரா தேவிகிட்ட மிளகாய் கொண்டு போயிட்டு வேண்டிக்கலாம். சரி, இப்போ இந்த தேவியை நம்ம வீட்டில் வழிபடலாமா அப்படின்ற அடுத்த கேள்வி. தாராளமாக வழிபடலாம். என்னைக்கு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை, அஷ்டமி, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இது போன்ற தினங்களில் இந்த தேவிக்குரிய வழிபாட்டை வைத்து கொள்ளலாம். இந்த தேவியை வணங்குவதற்காக ஏதாவது நேரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இந்த தேவிக்குரிய வழிபாடு நடுநிசி. பொதுவாகவே இந்த தேவி அதர்வன தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. யந்திர தந்திர மந்திரங்களுக்கு அதிபதியாக திகழ்கின்ற காரணத்தினால அதர்வன காளி என்கின்ற பெயராலும் அழைக்கப்பட்டு வணங்கப்படுறார். நம்ம நடுநிசியில் பூஜை பண்ண முடியாது. அதனால் அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு கால நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்போ அமாவாசை, பௌர்ணமி, செவ்வாய், வெள்ளி மற்றும் தேய்பிறை, அஷ்டமி, இந்த நாள்களில் ராகு கால நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு நம்ம இந்த தேவியை வழிபடலாம். எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காளி படம் இருந்ததுன்னா வீட்டில், கற்பகாம்பாள் இருக்காங்க இல்லையா, ரொம்ப புன்னகைத்தபடி இருப்பாங்க. கற்பகாம்பாள் கோயிலில் கூட இந்த பிரத்யங்கிரா தேவி இருக்காங்க. அதனால் காளிகாம்பாள் படம் இருந்ததுன்னா வச்சு பிரத்யங்கிரா தேவியாக நினைத்து நாம் வழிபட வேண்டும். எதுவுமே இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். ஒரு விளக்கேற்றி வைத்து அந்த இடத்துல ஒரு கோலம் போட்டு வெத்தலை பாக்கு வச்சு பழங்கள் வைத்து, ரொம்ப ஆடம்பரமாக இல்லைன்னா கூட வாழைப்பழம் வச்சு, இல்லை கல்கண்டு, இல்லை பால் வச்சு நைவேத்தியமாக நம்ம தேவியை வணங்கணும். அந்த
விளக்கிலேயே தேவியை ஆவாகனம் பண்ண முடியும். ஏன்னா பிரத்யங்கிரா தேவி நெருப்பை போன்றவள், உக்கிரமானவள், நெருப்பிலே தான் தோன்றுவாள். அதனால் நீங்கள் விளக்கிலேயே பிரத்யங்கிரா தேவியை ஆவாகனம் செஞ்சுட்டு அந்த தேவி அந்த விளக்கில் குடியிருக்காங்க வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு அந்த தேவிக்குரிய மந்திரங்களை சொல்லிக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி வணங்கிக்கலாம். சரி, இப்போது எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைங்க, நல்ல பிரச்சனைங்க, இல்லை எனக்கு இந்த எதிரிகள் ரொம்ப பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, தொடர்ந்து பூஜை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர் பூஜை செய்யலாம். செவ்வாய் வெள்ளி அப்படின்ற 2 நாளையும் தேர்ந்தெடுத்துக்கோங்க. செவ்வாய் வெள்ளியில் ராகு கால நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு தொடர்ந்து உங்களுடைய பிரச்சனை முடியும் வரைக்கும், அல்லது 9 வாரங்கள் செவ்வாய் வெள்ளியில் ராகு கால நேரத்தில் இந்த பூஜையை செஞ்சுக்கிட்டு வாங்க. பிரத்யங்கிரா தேவிக்குரிய மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதி வைக்கிற, அதை பார்த்து நீங்கள் மந்திரம் சொல்லிக்கிட்டே வணங்கிக்கிட்டு வரலாம். எத்தனை முறை அந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 108ன்றது கணக்கு, இல்லைன்னா குறைந்தபட்சம் 21 முறையாவது சொல்லுங்கள். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். பிரத்யங்கிரா தேவியை வீட்டில் வைக்கலாமா, வழிபடலாமா அப்படின்லாம் தயங்காதீங்க. தேவி துஷ்டர்களுக்கு தான் துஷ்டமானவள், நல்ல பக்தர்களுக்கெல்லாம் தாயை போன்று அரவணைக்க கூடியவள். இது எல்லா தெய்வங்களுக்கும் பொருத்தமானது. அதனால் திரும்ப திரும்ப போட்டு குழப்பிக்காதீங்க. சரி, இப்போது இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்லிடுறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்லக்கூடியது. இது வரைக்கும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் யாராவது டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போயிட்டு தமிழில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம், பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். அதுலேயும் உங்களுக்கு வேணுங்கிற பொருளை போய் வாங்கிக்கலாம். வாங்கலைன்னா கூட கொஞ்சம் நேரம் போய் பாருங்களேன். தரமான பொருள்கள் நானே தயாரிக்கிறேன். சோப் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சரும பிரச்சனைகளை தீர்க்கும். க்ரீம் இருக்குது, ஜெல்ஸ் எல்லாம் நிறையா புதுசாக இப்போ அப்லோடு பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். இது தவிர சக்தி வாய்ந்த பூஜை பொருள்கள் எல்லாம் இருக்குது. அது நீங்கள்லாம் தான் எனக்கு நிறைய வித்தியாசமான அனுபவங்களே சொல்கிறீங்க. மேடம் உங்ககிட்ட கோமதி சக்கரம் வாங்கினோம், இந்த மிராக்கள் நடந்தது அப்படின்லாம் பல கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது சொல்லுக்குள்ளே அடங்காது. அதை உணர்றோம். அது வந்த பின்னாடி எப்படி இருக்குன்றத நீங்களே சொல்கிறீங்க. சரி, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்புக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த மேப் கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் உங்களை சேர்த்து விட்டுடும். இதில் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் சொல்கிறேன். எங்களுடைய விஹா ஷாப்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் வேறு எந்த ஊர்லேயும் எந்த நாட்டிலையும் கிடையாது. ஒரே ஒரு கடை தான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நான் வச்சுருக்கேன். என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தாங்க, அவங்க பொருள் தாங்க நாங்கள் எங்கள் கடையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். விஹா என்கின்ற பெயர் வேறு கலரில் பயன்படுத்திக்கிட்டு சின்ன மாற்றத்தோட சிலர் சார்கோல் சோப், ஒயிட்னிங் சோப் அப்படின்னு வேறு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் வேறு இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். அது எங்களுடையது கிடையாது. நீங்கள் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டாலோ viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலும் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா அப்படின்னு இருக்கும், பச்சை நிற எழுத்தில் இருக்கும். என்னுடைய பெயர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வேறு எங்கேயாவது வாங்கிக்கிட்டு உங்களை நம்பி வாங்கிட்டேன், இவ்வளவு மோசமாக இருக்குன்னு என்னை திட்டக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இது திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்க. இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னு சொல்லிக்கிறேங்க. உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவை அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை படிச்சுட்டு கட்டாயம் நான் பதிவாக தருவேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.